காங்கிரஸ் எடுக்க போகும் முடிவு என்ன? காத்திருக்கும் கட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆன மாதிரி தெரியுது. சில கட்சிகள் மட்டும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாலும், இன்னும் அதை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரே மேடையில் ஏற்றி தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசுவதற்கான டைம் இருக்கிறதுனால இன்னும் சில கட்சிகள் அதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவு தான். காங்கிரஸ் என்னங்க திமுகவோட தான் போக போகிறாங்க, இதில் என்ன அவங்க சொல்கிறதுக்கு இருக்குது, யோசிக்கிறது இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் திமுகவை விமர்சிப்பதும், திமுகவில் இருக்கக்கூடிய சிலர் காங்கிரஸை விமர்சிப்பதும்னு கடந்த சில நாட்களாகவே இந்த நிகழ்வுகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. கனிமொழி, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், திமுகவின் டெல்லி முகமாக இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி டெல்லியில் ராகுல் காந்தியின் வீட்டுக்கே போய் அவரை சந்திச்சிருக்காங்க கனிமொழி கருணாநிதி. இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இன்றைக்கி கூட்டணி எப்படி இருக்கும், காங்கிரஸும் திமுகவும் எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, காங்கிரஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கை திமுக தருமா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிற இந்த நிலைமையில தான் கனிமொழி டெல்லிக்கு போயிருக்காங்க. ராகுல் காந்தி சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு ஒரு அரை மணி நேரம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத அவங்க வெளியில் சொல்லலை. யூகங்களாக ஸ்பெக்குலேஷன்ஸாக நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. பட் அது என்னங்கிறத அவங்க யாராவது அதிகாரப்பூர்வமாக சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவு இருக்கு இல்லையா, அது இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. காரணம், காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணமே டிவிகே தான். இல்லைனா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏடிஎம்கேக்கு போகலான்னா அங்கே பிஜேபி இருக்குது, அப்போ வேற எங்கேயும் போக முடியாது. திமுக மட்டுமே அவங்களுக்கு ஒரே வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறதுனால, விஜய் பேசக்கூடிய அரசியல், விஜயினுடைய ஐடியாலஜி, இதெல்லாம் காங்கிரஸுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலரே டிவிகேவோட ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது, ஏன் எப்போவுமே திமுகவோட தான் இருக்கணுமா அப்படிங்கிற குரல்கள் வருவதற்கான காரணமே அதுதான். அதனால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது, திமுக கூட்டணியிலேயே அவங்க இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக திமுகவுக்கு மாறும். காங்கிரஸ் வேறு மாதிரி முடிவெடுத்தாங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி டிவிகேக்கு போனாங்கன்னா டெஃபினட்டாக இந்த 2026 எலெக்ஷன் புது விதமான ஒரு எலெக்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பல ஆண்டுகளாக அரசியலை கவனித்து வரக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்கிறது அதுதான். அந்த அளவுக்கு காங்கிரஸோடைய ரோல் முக்கியமாக இருக்குது. காங்கிரஸ் அஸ் அ பார்ட்டியாக தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தனியாக நின்று அவங்க எவ்வளோ ஜெயிக்க முடியும், அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அது தனியாக இருந்தால், ஆனால் அவங்க யாரோட கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. சரி, காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துட்டா வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேமுதிக, பாமக ராமதாஸ் தரப்பு, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி, எஸ்டிபிஐ கட்சி, இப்படி 7-8 கட்சிகள் இன்னும் முடிவை அறிவிக்காமல் இருக்காங்க, ஓபிஎஸ் உட்பட. இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க. இல்லை திமுக அதிமுகவோட பேசிகிட்டு இருக்கிறாங்க, சில பேர் டிவிகேவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவுக்கு அப்புறமா தான் திமுகவில் மற்றவங்களுக்கு எவ்வளவு இடம், அதாவது இப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இடம்பெற போகுது அப்படின்னா, ஒருவேளை அவங்க கூடுதலான சீட்டை கேட்டதுக்கு திமுக தலைமை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, வேறு எந்தெந்த கட்சிகளை அவங்க அகாமடேட் பண்ண முடியும், யாரெல்லாம் தேவையில்லாத சுமையாக இருக்க போகிறாங்க, அதில் யாரை திமுகவே கழட்டி விட போகுது, யார் அவங்க கேட்ட சீட்டை கொடுக்கலன்னு சொல்லி வெளியேற போகிறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுவும் திமுக கூட்டணியில் இப்போ 2 கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. ஒன்று தேமுதிக, இன்னொன்று பாமகவில் ராமதாஸ் தரப்பு. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போதைக்குன்னு இல்லை லாஸ்ட் எலெக்ஷனில் கூட திமுகவோடு பயணிக்காதவங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அகில இந்திய அளவில், இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இது 2துலேயுமே பங்கேற்காதவர்கள் தான் ராமதாஸும் பிரேமலதா விஜயகாந்தும். இவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுப்பது, அவர்கள் உள்ளே வருவதனால் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்னொன்று, காங்கிரஸ் ஒருவேளை வரலைன்னா, காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற பிளான் பி, அதையும் திமுக தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் பிரேமலதா, ராமதாஸ் போன்றவர்களையும் உள்ளே கொண்டு வரணுன்றது. ஏன்னா ஏற்கனவே திமுகவில் நிறைய கட்சிகள் இருக்குது, எவ்வளோ பேருக்கு எத்தனை இடம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் காங்கிரஸோட முடிவுன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ காங்கிரஸ்
ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா பிரேமலதா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதே மாதிரி ராமதாஸ் தரப்பும் ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவும் இதில் ஒரு கிளியரான டிசிஷன் எடுத்துருவாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இழுபறி மாதிரியான ஒரு நிலை இது நீடிப்பதனால தான் இந்த கட்சிகள் எல்லாம் முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்குது. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஓ அல்லது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோ எஸ்டிபிஐயோ இவர்களுடைய முடிவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக காங்கிரஸால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய நேச்சுரலான சாய்ஸாக என்டிஏ இருக்கும். என்டிஏ இல்லை அப்படின்னா டிவிகேவும் முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கும் அதே நிலை தான். அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய அரசியல், அவர்கள் சமீபத்தில் பேசக்கூடியது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குமான வாய்ப்பு அதுதான். ஆனால் தேமுதிகவும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் எடுக்க போகிற டிசிஷனும் ஒரு காரணம். அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காங்கிரஸ் எடுக்கிற முடிவு ஒருவேளை தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் ராமதாஸ் தரப்புக்கும் சாதகமாக அமையலாம், இல்லை அது அவங்களுக்கு ஒரு செட்பேக்காகவும் அமையலாம். அது எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கி டெல்லியில் ராகுல் காந்தியை கனிமொழி கருணாநிதி சந்தித்தது அப்படிங்கிறது 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இன்றைக்கி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத விட திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இல்லைனா இன்றைக்கி இருக்கிற சூழலில் திமுக இன்னைக்கு ஒரு வலுவான கட்சியாக இருக்குது, மறுபடியும் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டாக் பரவலாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் கட்சியை தேடி சென்று பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு சூழல் விஜய் கட்சி வந்திருப்பதாலும் நாம் தமிழர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இந்த தேர்தலை சந்திக்கிறதுனாலையும் இப்படி சில ஃபேக்டர்ஸ்னால திமுகவும் சில இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவங்களும் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால தான் கனிமொழி டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. இல்லைனா இதை லெஃப்ட் ஹேண்டில் கூட திமுக டீல் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி டீல் பண்ணாமல் ஒரு ரெஸ்பான்சிபிளாக 2019 மு.க. ஸ்டாலின் அந்த கூட்டணியை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒவ்வொருத்தரையும் அகாமடேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த இடங்களில் விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து, எந்த இடங்களில் கராராக பேசணுமோ அங்கே கராராக பேசி அதை ஒரு வெற்றி கூட்டணியாக தக்க வச்சிருக்காரு. அதுதான் எம்.கே. ஸ்டாலினோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அந்த வகையில் இந்த எலெக்ஷன் பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. அரசியலை இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் சரி, நேரடியாக அரசியல் களத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாருமே நம்ம இதை பற்றி கேட்கும் போதும் விசாரிக்கும் போதும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அலையன்ஸை டிஎம்கே ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா மு.க. ஸ்டாலினுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த அணியை காப்பாற்றிட்டாரு, இந்த அணியை அப்படியே தேர்தல் வரையும் கொண்டு போயிட்டாருன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியில் இருக்கவங்கெல்லாம் பேசும்போது இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திமுகவுக்கு அது தெரியாமையாக இருக்கும், இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது தெரியாமையாக இருக்கும். அதனால தான் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம பேசும்போது கேட்கும்போது என்டிஏ பலமாயிடுச்சு, அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடிருச்சு, நிறைய கட்சிகள் அவங்கள நோக்கி போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தோற்றம் இருப்பது உண்மைதான். ஆனால் திமுக இனி வரப்போகிற நாட்களில் எடுக்க போகிற முடிவுகள், அவங்க வெளியிட போகிற அறிவிப்புகள் எல்லாமே எலெக்ஷனை அவங்களுக்கு ஃபேவராக மாற்றும், அலை அவர்களுக்கு சாதகமாக வீசுன்னு சொல்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்ல போகிற விஷயங்கள், தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட போகும் அறிவிப்புகள், இது எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் திமுக நிறைய பிளான்ஸை கையில் வச்சுருக்காங்க. பட் இன்னும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க, ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. இனி வரப்போகிற நாட்களில் நிறைய பிரேக்கிங் நியூஸை நம்ம பார்க்க தான் போகிறோம். உங்களுடைய கருத்து என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா, அல்லது காங்கிரஸ் வேறு ஏதாவது முடிவை எடுக்க போகிறாங்களா? உங்கள் மனத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.